எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அந்த அதிகாரம் 2 பிரிவாக பிரியவங்க. 32 வசனங்கள் இருக்குது அந்த அதிகாரத்தில். முதல் 16 வசனங்கள் எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு ஆண்டவர் கொண்டு வரப்போகிற அழிவை ஒரு புலம்பல் பாடலாக முதல் 16 வசனங்களில் இருக்கும். அடுத்த 16 வசனங்கள் 17லேருந்து 32 வரைக்கும் அந்த எகிப்து ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து புலம்பல் பாட சொல்லுவார். அப்போ இது ஒரு புலம்பலின் அதிகாரம். ராஜாவுக்கு வரப்போகிற அழிவு, அந்த ராஜாவின் ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவை எசேக்கியேலுக்கு ஆண்டவர் முன்பே காட்டி இதை குறித்து நீ புலம்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பாருங்க. அந்நிய ராஜாக்கள் தேவ ஜனங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தினவர்கள், தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தினவர்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு அழிவு வரப்போகுது. அந்த அழிவை நினச்சி சந்தோஷப்படுன்னு ஆண்டவர் சொல்லி சொல்லாமல் அதை நினச்சி நீ என்ன செய்யணும்? புலம்பணுங்கிற. அதுதான் ஆண்டுடைய இருதயம். தீமை செய்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதிகளாக இருக்கிறாங்க, ஒருவரும் அழிந்து போது ஆண்டுடைய சித்தமே இல்லை. அப்போ நம்ம குடும்பத்தில் கூட விரோதமாக இருக்கலாம், சமுதாயத்தில் விரோதிகளாக இருக்கலாம் கர்த்தருடைய நாமத்துக்கு. அவர்களும் அழிந்து போது ஆண்டுடைய சித்தமே இல்லை. யாராக இருந்தாலும், ஏன்னா எல்லாரையும் படைத்தவர் அவர் தானே, எல்லாருக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர் அவர் தானே. அவரால் ஒரு மனுஷனுடைய அழிவை பார்த்துட்டு சும்மா இருக்க முடிகிறது இல்லை. அதனால் தீர்க்கதரிசியை பார்த்து சும்மா இராத, புலம்பு, சந்தோஷத்தோடு தீர்க்க தரிசனம் உரைச்சிடாத, அவர்களை நிமிச்சு நீ வேதனைப்படி, என்னுடைய ஆத்துமாக்கள் தானே, நான் சிருஷ்டித்தவர்கள் அல்லவா, அதனால் அவர்களுக்காக புலம்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி என்ன தியானிக்க போகிறோம்னாங்க, இந்த எகிப்துவுக்கு வரப்போகிற அழிவை குறித்து இந்த இடத்துல சொல்கிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தில் ரொம்ப ஓப்பனாகவே அவங்க பாதாளத்துக்கு போக போகிறாங்கன்னு ஆண்டவர் சொல்லி சொல்வார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க முடிவு என்னவா இருக்க போகிறது? நரகமாக இருக்க போகுது. அதை தான் ஐசப்பா அந்த இடத்துல சொல்கிறார். எகிப்துக்கு வரப்போகிற பெரிய அழிவை குறித்து சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமாக அந்த நித்திய மரணத்தை குறித்து பேசுகிறார். அவங்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் நித்திய அழிவுக்கு நரகத்துக்கு போகிறதை குறித்து சொல்லுகிறார். எகிப்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தேசம். பலர் அவர்களுக்கு தங்கள் உதவிக்காக கூப்பிடுவாங்க. பலரை அடிமைப்படுத்தின தேசம், பலரை மேற்கொண்ட ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய அழிவை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். அதற்கு பாபிலோன் ராஜாவை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இப்போது இந்த எகிப்துக்கு வரப்போகிற அழிவை குறித்து ஆண்டவர் சொல்லி சொல்லும்போது இன்னும் 5 தேசங்களை குறித்து அந்த பகுதியில் சொல்லுகிறார். நம்ம சும்மா ஒரு அறிந்து கொள்வதற்காக நீங்கள் எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 22, 23வது வசனம் நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னாங்க, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே வாசிப்போம். அங்கே அசூரும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள். அசூருன்னு வரும்போது இது அசீரியா தேசத்தை குறிக்கும். அசீரியா தேசத்தை குறிக்கும். அசீரியா ராஜாக்கள் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினால் இஸ்ரவேல் ஜனத்தின் நியாய தீர்ப்புக்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க நாட்களில் அவர்கள் எல்லாரும் பயமுறுத்துகிறவர்களாக இருந்தாங்க. ரொம்ப கர்த்தர் அவங்களுக்கு அந்த மாதிரி செய்ய அவங்களுக்கு கிருபை கொடுத்தார். அப்படி தான் சொல்லணும். ஆண்டவர் அவங்களை உயர்த்தி வச்சார் தன்னுடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக. ஆனால் அந்த அசூரும் ரொம்ப பவர்ஃபுல்லான அசீரியா தேசமும் கீழே கிடக்கிறாங்க, பாதாளத்துக்கு போக போகிறாங்க. ஆண்டவர் அசீரியாவை குறித்து 22, 23ஆம் வசனத்தில் சொல்லுவார். அதுக்கப்புறம் 24, 25ஆம் வசனத்தில் ஏலாம் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து வாசிப்போம். 24ஆம் வசனத்தின் ஆரம்பம் பாருங்க. அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள். அந்த ஏலாமுங்கிற ராஜா, இந்த ஏலாமுங்கிற ராஜாவுடைய நம்ம ஒருவேளை ரொம்ப அந்த பெயரை கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் லோத்துடைய நாட்களிலங்க சோதோம் குமாரா பட்டணத்தை எதிரிகள் ராஜாக்கள் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு ராஜாவை குறித்து வாசிப்போம். கெதர்லா கோமேர் அப்படின்னு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ராஜா. அந்த ராஜா இந்த ஊரை சேர்ந்தவர். ஏலாம் நீங்கள் அங்கே வாசிப்பீங்கன்னா இது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இல்லை 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க. நம்ம எடுக்க வேண்டாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 9 வசனத்தில் பைபிளில் இந்த ஏலாமுங்கிறதுக்கு ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, அவர்தான் அந்த ராஜா தான் முதல்ல யுத்தத்துக்கு போன மாதிரி அந்த பகுதியில் சொல்லப்படுது. பைபிளில் ஃபஸ்ட்டு வாருக்கு போன நேஷன் என்ன அப்படின்னா இந்த ஏலாமுங்கிற ஒரு அதாவது ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படி ரொம்ப பெயர் பெற்ற ராஜாக்கள், பெயர் பெற்ற தேசங்கள், பெரிய ராஜாக்கள் நிறைய பேர் அவங்களுக்கு கப்பம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க.
இந்த சோதோம் குமோரா பட்டணத்தார் கப்பம் கட்டாததுனால தான் கோபம் கொண்டு அவர்களுக்கு எதிராக இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறாங்க. அப்பதான் வந்து லோத்தையும் குடும்பத்தாரையெல்லாம் பிடிச்சிட்டு போயிடறாங்க. ஆபிரகாம் போய் மறுபடியும் அவங்களை காப்பாற்றி வருவதை குறித்தெல்லாம் நம்ம அந்த ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். சரி, அப்படி நல்ல பவர்ஃபுல்லான ராஜாக்களும் இப்போ எங்கே கிடக்குறாங்க? பாதாளத்தில் கிடக்குறாங்க. ஆண்டவர் எகிப்துக்கு வரப்போகிற அழிவை குறித்து சொல்லுகிறாரு. உனக்கு மட்டுமல்ல, உன்னை போல பெயர் போன ராஜாக்கள் இருந்த அசீரிய ராஜாக்களும் பாதாளத்துக்கு தான் போக போறாங்க. ஏலாமும் அவருடைய தேசமும் பாதாளத்துக்கு தான் போக போறாங்க. அடுத்தது சொல்லுகிறாரு 26ஆம் வசனம் 27வது வசனத்துலங்க, 26 27 ஆரம்பத்துல வாசிப்போம் பாருங்க. அங்கே மேசேக்கும் தூபாலும் அவருடைய ஏராளமான ஜனங்களும் கிடக்கிறார்கள். மேசேக்கு தூபா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தாரை குறித்து வாசிக்கிறோம். இந்த பேரை குறித்து நம்ம ரொம்ப அதிகமாக வாசிக்கல. ஆனால் கடைசி நாட்களிலே கோகு மாகோகு அப்படிங்கிற பெயரை குறித்து வாசிப்போம். நிறைய தீர்க்க தரிசன வசனங்களிலே கோகை குறித்து மாகோகை குறித்தெல்லாம் வாசிப்போம். இந்த தேசத்தை சேர்ந்தவர்கள், ஆசியா மைனரில் 2 ஒரு பெரிய தேசங்கள், பவர்ஃபுல்லானவர்கள். பின் தீர்க்க தரிசனத்தில் ரொம்ப முக்கியமான பங்கை அவங்க பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அது ரஷ்யான்னு எல்லாம் சொல்லுகிறாங்க. என்னன்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியல. ஆனால் ஒரு காலத்தில் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அந்த என்னது வாசிப்போம், மேசேக்கும் தூபாலும் இப்போ எங்கே கிடக்குறாங்க? பாதாளத்தில் தான் என்ன செய்கிறாங்க? கிடக்குறாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. 29வது வசனத்தில் நம்ம தெளிவாகவே ஏதோமை குறித்து வாசிக்கிறோம். அங்கே ஏதோமும் அதன் ராஜாக்களும் அதன் எல்லா பிரபுக்களும் கிடக்கிறார். ரொம்ப பவர்ஃபுல்லானவர்கள் ஏதோம் தேசத்தார். அவங்க நாட்களில் ஆனால் அவர்களும் உங்கள் ஜனங்களும் பாதாளத்துக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. கடைசி 30வது வசனத்தில் அங்கே வட திசை அதிபதிகள் அனைவரும் எல்லா சீதோனியரும் கிடக்கிறார்கள். பல நார்த்தன் கிங்டம் வட தேசத்தில் இருந்த தேசங்களை குறித்து சொல்லுகிறாங்க. ஒரு காலத்தில் அவங்க நாட்களில் ரொம்ப வல்லமையுள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்களும் சீதோனியரும் இப்போ பாதாளத்தில் கிடக்கிறாங்க. சரி, இந்த வித்தியாசமான கூட்டத்தாரை குறித்து ஏறத்தாழ 7 கூட்டத்தாரை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய எகிப்தை கூட சேர்ந்து இதில் வாசிக்கப்பட்ட 6 கூட்டத்தாரை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அதாவது ஒரு காலத்தில் பூமியில் ரொம்ப சிறந்து விளந்தினவர்கள், எல்லாரும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தவர்கள், எல்லாரும் அவங்களை கண்டு பயப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல அவங்க முடிவு என்னவா இருக்கிறது? பாதாளமா இருக்க போகிறது. அப்போ இந்த பகுதியில் 3 முக்கியமான குறைகளை கர்த்தர் சுட்டி காட்டி, இவர்கள் இப்படி பாதாளத்துக்கு போறதுக்கு காரணம், இவங்க முடிவு இப்படி இருக்க காரணம், 3 காரணங்களை எல்லாருக்கும் அதிகபட்சமாக எல்லாருக்கும் காமனா 3 முக்கியமான காரியத்தை வாசிப்போம். நீங்கள் அமைதியாக இந்த அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னா இந்த வார்த்தைகளை திரும்பி திரும்பி இந்த அதிகாரத்தில் வருவதை நம்மளால் பார்க்க முடியும். முதல் காரியம் என்னன்னு வாசிப்பீங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அங்கே கிடக்கிறார்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அங்கே கிடக்கிறார்கள். இந்த விருத்த சேதனம் என்பது என்ன? தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும்படி, இவர்கள் தன்னுடையவர்கள் என்பதை ஆண்டவர் பிரித்து காட்டும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்த சேதன உடன்படிக்கை ஆபிரகாம் நாட்களிலே ஆண்டவர் கொடுத்தார். அப்போ பைபிளில் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்க அல்லாதவர்களுக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டும்போது இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள். அப்போ ஒரு சில மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கும் காட்லெஸ் பீப்புள். தேவனுக்கும் அவர்களுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லாதவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது புறஜாதிகள் என்பதற்கு பதிலாக விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி வாசிப்போம். அப்போ தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாம வாழுகிறவர்கள், தேவனுடைய பார்வையில அவருடைய ஜனமா இல்லாம அந்நியர்களா இருக்கிறவர்கள், புறஜாதிகளா இருக்கிறவர்கள். ஆண்டவர் அவங்கள பார்த்து இறுதியில சொல்வாரு, உங்களை நான் என்ன செய்யல அறியேன் என்று சொல்லி சொல்வார்கள். ஆண்டுடைய பார்வையில அந்நியர்கள், அறியாதவர்களா இருந்தவர்கள் எங்க போறாங்க? அவங்க நரகத்துக்கு போறாங்க. அப்ப இன்னைக்கு முதல் கேள்வி என்ன? நாங்கள் நேற்று கூட இரவில் குடும்பமாக தியானிச்சுட்டு வரும்போது பைபிளில் ஒரு வார்த்தை வாசிப்போம், அந்நியர்களுக்கு அதில் என்ன இல்லை பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் என்ன பார்த்து தன்னுடைய குமாரன் என்று அழைப்பாரா, குமாரத்தி என்று அழைப்பாரா, அல்லது அந்நியன் என்று அழைப்பாரா? உன்னை குறித்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்வாரா, அல்லது உரிமையோடு கூட இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்று சொல்லி, இந்த சபை என்னுடைய மனவாட்டி என்று சொல்லி ஆண்டவர் சொல்வாரா, அல்லது இந்த சபைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்வாரா? உலகம் நம்மளை பற்றி புகழலாம். ஏன்னா இந்த நம்ம வாசிக்கிற இந்த 7 கூட்டத்தாரும் உலகத்தால் பயங்கரமாக உயர்த்தப்பட்டவர்கள், ஒரு காலத்தில் சூப்பர் பவராக இருந்தவர்கள். எல்லா ரிச்சஸை நீங்கள் எசேக்கியேல் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீ அழகில சிறந்து இருந்தாயின்னு வாசிக்கிறோம். ரொம்ப அழகானவர்கள், ரொம்ப மேன்மையானவர்கள், ரொம்ப உலகத்தில் உயர்த்தப்பட்டவர்கள். எல்லாரும் அவர்களை பார்த்து நாங்கள் அவங்கள போல மாறணும், அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் புகழ்ந்தவர்கள். அந்த முடிவு எங்கே போயிடுச்சு?
பாதாளத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒன்றுமில்லாதவர்கள் போல கீழே கிடக்கிறாங்க. இந்த எகிப்துக்கு இந்த மரணத்தை குறித்து ஆண்டு இந்த இடத்துல சொல்லும்போது எகிப்தியருடைய மரணங்களை இன்னைக்கு கூட மம்மீஸ்ன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அவ்வளோ ஈஸியாக அந்த சடலத்தை தூக்கி வீச மாட்டாங்க. அவங்க தங்க ராஜாக்களை தெய்வங்களா பார்ப்பாங்க. அதனால அவர்களுக்கு பெரிய அரண்மனை போல மம்மீஸை கட்டி என்ன சொல்லுவாங்க, பிரமிட்ஸை கட்டி பிரமிடுக்குள்ள கெட்டு போகாத மாதிரி 1000 வருஷம் கழிச்சு இப்ப எடுத்து பார்த்தா கூட அந்த சரீரம் கெட்டு போகாம இருக்கிறதா. அத்தனை பெர்ஃப்யூம்ஸை பண்ணி கெமிக்கல்ஸை போட்டு அவங்களை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, தூக்கி வீசப்படுவாங்க, அவர்கள் கீழே விழுந்து கிடப்பாங்க, பாதாளத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பலனும் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காதுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. முதல் காரணம் பைபிள் சொல்வது என்ன? அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அந்த வார்த்தை அப்படியே லிட்டரலா எடுத்துக்கொண்டா புதிய ஏற்பாடுல விருத்த சேதனம் எதற்கு ஈக்குவலுங்க? ஞான ஸ்நானத்துக்கு ஈக்குவல். புதிய ஏற்பாடுல ஞான ஸ்நானத்துக்கு ஈக்குவல். ஒரு மனுஷன் தேவ பிள்ளையா இல்லையா என்பதை தீர்மானம் பண்ணுகிறது என்ன? புதிய ஏற்பாடுல ஞான ஸ்நானம் எடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லி எத்தனையோ தடவை இந்த ஞான ஸ்நானத்தை அற்பமா எத்தனையோ பேர் எடுத்துக்கொள்ளுகிறான். நான் வேணும்னா எடுத்துக்குவேங்க, எனக்கு இஷ்டம்னா நான் எடுத்துக்குவேன், இல்லாட்டி நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லலை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இது தேவனுடைய ஆலோசனை என்று வசனம் சொல்லி சொல்லுது. தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை அவங்க என்ன செய்தாங்க? தள்ளி விட்டாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் அந்த வசனம் மட்டும் வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். நிறைய பேர் யோவான் ஸ்நானங்கிட்ட ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டத்தார் எடுக்கலையாம். வாசிப்போம். பரிசேயரோ நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இவர்களுக்கு கேடு, ஆத்மாவுக்கு கேடுன்னு வரும்போதெல்லாம் அது நரகத்துல தள்ளப்படுவதை குறிக்கும். அப்ப நரகத்துல இந்த பரிசேயரோ ஆயக்காரரோ தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய ஆலோசனை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணினாங்க, தள்ளிவிட்டாங்க. என்ன தேவனுடைய ஆலோசனை? ஞான ஸ்நானம் பெறணும். பழைய ஏற்பாடுல விருத்த சேதனம், புதிய ஏற்பாடுல ஞான ஸ்நானம். அப்ப ஞான ஸ்நானம் மட்டும் எடுத்துட்டா பத்தாது. அந்த ஞான ஸ்நானம் எடுக்கிறது உண்மையான மாற்றத்தோடு நான் என்ன செய்யணும்? நான் அதை எடுக்கணும். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், இயேசுவோடு உயிரோடு எழுப்பப்பட்டுட்டேன், இன்னும் பழைய மனுஷன் இல்ல, இன்னும் புதிய மனுஷனாய் வாழுகிறேன் என்ற வாழ்க்கையில வந்த மாற்றத்தை ஞான ஸ்நானத்துல என்ன செய்யறாங்க? காட்டுகிறாங்க. அப்ப முதல் காரணம் இந்த எசேக்கியேல் 32ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் குறிக்கிற இந்த கூட்டத்தாரை குறித்து சொல்வது என்ன? அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், என்னுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காதவர்கள், என்னுடையவர்கள் என்று உலகத்துக்கு காட்ட விரும்பாதவர்கள். அவர்கள் எனக்கு அந்நியர்களா இருந்தாங்க, அவங்க புறஜாதிகளா இருந்தாங்க, அவங்க முடிவு பாதாளமா இருந்ததுன்னு வாசிப்போம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒருவேளை வெளிப்பிரகாரமா ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், வெளிப்பிரகாரமா விருத்த சேதனம் என்று அவங்க சொல்வது போல நான் ஞானஸ்நானம் எடுத்தவன் என்று சொல்லி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறாரு? இவன் என்னுடையவன் என்று சொல்லி சொல்வாரா? இவனை குறித்து எனக்கு தெரியும் சொல்லி சொல்வாரா? இவன் ஏன் பிள்ளையாய் வாழ்ந்தான் என்று சொல்லி சொல்வாரா? அல்லது அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, வாயில மட்டும் அறிக்கை செய்தான், வாழ்க்கையில எனக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கட்ட சொல்வாரா? முடிவு எவ்வளவு கேவலமாய் போய்விடுமே. எகிப்து ராஜாக்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லானவர்கள், எல்லாம் வசதி பெற்றவர்கள், ஆனா முடிவு பாதாளமா இருந்துச்சு. அவங்க முடிவு பாதாளமா போனதற்கு காரணம் என்ன? அவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்மை குறித்து இயேசப்பா என்ன சாட்சி சொல்வாரு? என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்லி சொல்வாரா? பாருங்க, இந்த கொர்நேலியு குடும்பத்தாரை குறித்து வாசிக்கிறோம். கொர்நேலியு ஆண்டவர் பேதுருவை கொண்டு சந்திச்சார். ஒரு பெரிய மாற்றம் அந்த குடும்பத்தில் உண்டாகிறது, ஞான ஸ்நானம் எல்லாம் பெறுகிறான். அப்போ இந்த செய்தியை பேதுரு தேவ ஜனங்களோடு கூட சொல்லும் போது அவங்க கோவப்பட்டாங்களாம். அவங்க கேள்விப்பட்டுக்கிறாங்க, இவர் போய் புறஜாதிகளோடு என்ன செய்யறாங்க? ஐக்கியப்பட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப சொல்லும்போது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல இவர்கள், நீங்க அந்த வாசிப்போம் அந்த இடத்துல அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அதாவது ஏன் அந்த வார்த்தையை வாசிக்க சொல்றேன்னா, புறஜாதிகள், இயேசுவை அல்லாதவர்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க அல்லாதவர்களுக்கு விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று பெயர் அந்த இடத்துல இருந்துச்சுங்க. வாசிப்போம். விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். நீங்க விருத்த சேதனம் இல்லாத மனுஷரோடு நீங்க என்ன செய்தீங்க? போனீங்க. அவர்கள் யாரு? அவர்கள் புறஜாதிகள். அவர்கள் அந்த கர்த்தரை யூத ஜனங்கள் அல்லாதவர்கள். அவங்க எப்படி அடையாளம் காட்டினாங்க? விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல கூட 11வது வசனம் வாசிப்போம் பாருங்க. பழைய வாழ்க்கையை குறித்து அந்த இடத்துல சொல்றாரு, புதிய வாழ்க்கையை குறித்து சொல்லிட்டு வர்றார். அப்ப சொல்லும்போது எபேசியர் 2:11, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால்
விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள். அப்போ பழைய வாழ்க்கை குறித்து சொல்லும் போது இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், புறஜாதிகளாய் இருந்தாங்க. இன்னைக்கு கொஸ்டின் என்ன குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி சொல்லுகிறார்? புறஜாதியான்னு சொல்லுவாரா, அல்ல ஏன் மகன் சொல்லி சொல்வாரா, அந்நியன் என்று சொல்வாரா, ஏன் மகள் என்று சொல்லி சொல்வாரா, இவங்களை குறித்து எனக்கு தெரியும் சொல்லி சொல்வாரா? அதனுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லையா? நான் செய்வ காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு நான் முன்னால காண்பிக்கிறது இல்லையா? அவருக்கு திறந்து உள்ளத்தோடு அத்தனையும் அவர் முன்னால வைக்கிறோமா? அல்லது ஏதோ ஒரு சில காரியத்தை மட்டும் எப்படி அந்த வாட்சை ரிப்பேர் பண்றதுக்கு முள்ள மட்டும் கொண்டு போய் கொடுத்தது போல ஏதோ ஒரு பகுதியை மட்டும் கத்தருக்கு கொடுத்து மற்றதெல்லாம் ஏன் இஷ்டப்படி தான் செய்வேன், நீங்க நுழையாதீங்க, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் அப்படிதான் படிப்பேன், அப்படிதான் வேலை செய்வேன், அப்படிதான் குடும்பத்தை நடப்பேன், வெறும் இந்த காரியத்தை மட்டும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஏதோ ஒரு பகுதியை மட்டும் கத்தர் கையில கொடுக்கிறோமா? அல்ல முழுவதும் அவர் கையில கொடுத்தவரா? நான் உம்முடையவன் ஆண்டவரே, உங்க விருப்பத்தை என் லைஃப்ல செய்யுங்க, என் மேல உரிமை பாராட்டுங்க, உம்முடையவன் என்ற உரிமையோட வாழ்க்கையில நீங்க செயல்படுங்க, என்னை அடிங்க, உடைங்க, சரிபடுத்துங்க, திறந்து உள்ளத்தோடு கர்த்தர் கையில நான் இன்னைக்கு கொடுக்கல. ஒரு நாள் வரும், நான் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கிடைக்கப்பட்டது போல நானும் கிடைக்கப்பட்டதாய் போய்விடும். கடைசி நாட்கள் ஆண்டு சும்மா நம்மோடு பேசல, ரொம்ப நாள் இந்த பூமியில இல்ல, அங்கங்க பெரிய பெரிய அழிவுகள் எல்லாம் கேள்விப்பட்டு வருகிறோம். நேற்று நேபாள அவ்வளவு பெரிய அழிவு, ஆயிரக்கணக்கான மக்கள் வாரிக்கொண்டு போகப்பட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அது அப்படியே அடுத்தது பீகாருக்குள்ள வரும்னு சொல்லி சொல்லுகிறாங்க. எங்கெங்கெல்லாம் அழிவுகளை குறித்து கேள்விப்படுகிறோம். லிடியாவிட 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் தானே அது வந்து, கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருந்தா அவளுக்கும் அந்த வேதனை வந்திருக்கும், நமக்கு தெரியாது. அப்ப எப்போ நமக்கு அழிவு வரும் சொல்லி தெரியாது. அழிவு வரும்போது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கிடைக்கப்படுகிற கூட்டமா நான் இருக்கக்கூடாதுன்னா இன்றைக்கு நான் அவருடையவனா வாழணும். அவர் என்ன பார்த்து இவன் என்னுடையவன் என்று என்னை குறித்து கர்த்தர் பெருமையா பேசத்தக்கதான் என் வாழ்க்கை இருக்கட்டும். அப்படி ஒரு அர்ப்பணிப்பை செய்வோம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்களா இருந்தா அந்த சின்ன விஷயம் சில அற்பமா நினைக்காம இன்னைக்கு அர்ப்பணிப்போம். ஏன் தாமதம் பண்ணுகிறோம்? ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எங்கேயோ ரெக்கார்டிங்ல கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு கூட நம்ம தாமதப்படுத்தி கொண்டிருந்தா தாமதம் பண்ண வேண்டாம். நாட்கள் ரொம்ப நாள் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்வதற்கு தைரியம் கொள்வோம். உலகத்துக்கு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு பயப்பட்டோம்னா ஒரு நித்திய அழிவுக்குள்ள போயிடுவோம். ஆண்டவரே, நாங்க உம்முடையவர்களாய் வாழவும் அறிக்கை செய்வோம், எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. ஒன்று. இரண்டாவது, எசேக்கியேல் 32 அதிகாரத்துலங்க நீங்க 19, 25 வசனத்துல தான் அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்கிற வார்த்தை வருங்க. சரி, அடுத்தது இரண்டாவதாகங்க இந்த பகுதியில் வாசிப்போம். எசேக்கியேல் 32 அதிகாரத்துல அவர்கள் ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் கெடி உண்டாக்கினவர்கள் அப்படிங்கிற வார்த்தை இந்த பகுதியில் திரும்பி வாசிப்பீங்க. 23வது வசனம் வாசிப்போம் பாருங்க. இது அங்கங்க வரும். 23 வாசிப்பீங்க, 24 வாசிப்பீங்க, பல இடங்களில் இந்த அதிகாரத்துல வாசிப்பீங்க. 23ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். எசேக்கியேல் 32, 23 வாசிப்போம். பாதாளத்தின் பக்கங்களில் அவர்களுடைய பிரேத குழிகள் இருக்கிறது, அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய கூட்டம் கிடக்கிறது. ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலே கெடி உண்டாக்கின அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே. அவர்களுடைய இரண்டாவது குணாதிசயத்தை ஆண்டு சொல்லி சொல்லும்போது ஜீவன் உள்ளோருடைய தேசத்துல கெடி உண்டாக்கின அவர்கள். கெடி உண்டாக்குறதுன்னு என்ன அர்த்தம்னா மற்றவங்களுக்கு பயமுறுத்துவது, டெரர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க பார்த்தாலே நடுக்கும், அவங்க குறித்து கேள்விப்பட்டாலே ஒரு பயம். அப்ப இந்த நம்ம இன்னைக்கு வாசிச்ச அந்த அசீரியர்கள், எகிப்தியர்கள், ஏலாமியர்கள் இவர்கள் எல்லாருமே அவங்க நாட்களில அவங்களை யாரு குறித்து கேள்விப்படுகிறோம் நடுங்கினார்களாம். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானவர்கள், அவ்வளோ ஜெயத்துல வெற்றி பெற்றவர்கள், நல்ல இராணுவம் நிரம்பினவர்கள். அந்த தேசத்தின் பெயரை கேட்டால எல்லாரும் நடுங்குவார்களாம். அப்பேற்பட்டவர்கள் இன்னைக்கு எங்க கிடக்குறாங்க? பாதாளத்துல கிடக்குறாங்க. அவங்களுக்கு குறித்து ஆண்டவர் சொன்ன இரண்டாவது குறை என்ன? மற்றவர்களை பயமுறுத்தினவர்கள், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தவர்கள், அவர்களை மற்றவங்க பார்த்து நடுங்கினார்கள். அன்றைக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் நான் ஹீரோவா இருக்கிறேன், எல்லாரும் என்ன பார்த்து நடுங்குகிறாங்க, எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுகிறாங்க. ஒரு நாள் நாங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு தங்குவதற்கும் சபை கொடுப்பதற்கும் இடம் கொடுத்திருந்தாங்க ஒரு பிரதர். அப்போ அவர் தன்னுடைய மூதாயிரை குறித்து, தன்னுடைய தாத்தாவை குறித்து சொல்லிட்டு வந்தார். நிறைய சொத்துக்கள் அவங்களுக்குரியது அந்த ஊர்ல. அப்போ அந்த பிரதர் வந்து கத்தோலிக்க நபர். அப்போ அந்த நபருக்கான கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை இருக்கு, ஆண்டவர் மேல ஒரு பாரம் இருக்கு. எங்களையும் நேசிப்பாரு, அவங்க தாயார் எங்களை நேசிப்பாங்க, வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ப்ரே பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். அப்போ ஒரு நாள் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வழியில பேசிட்டே வரும்போது அவங்க தாத்தாவை குறித்து சொல்வாங்க. தாத்தா நடந்தாங்கன்னா எல்லாரும் நடுங்குவார்களோ அந்த வீதியில. ஒரு தடவை அவர் சொல்றாரு, யாரோ ஒரு அந்த இப்ப ஜாதி வச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா அவங்க நடந்து கொள்வாங்க. வேற ஜாதி ஆள் வந்து முன்னால நின்னாராம், இவர் கையில தடி வச்சு நடப்பாராம். அவரை அடிச்ச அடி இல்லாம அப்படியே சுருண்டு போய் அந்த பக்கம் போய் விழுந்துட்டான். அதாவது ரொம்ப பெருமையா பேசுறாரு, நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் பிரதர்.
அப்படிதான் நான் வாழணும் அப்படிங்கிறார். அதாவது அவரை பார்த்தா அன்னைக்கு ராமேஸ்வரத்துல தீவில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நடுங்குவாங்க. அவர் முன்னால நிக்க கூடாது, வந்து வேற ஜாதியான் வந்து சும்மா நேரா வந்து அவர் முன்னால நிக்க கூடாது. அப்படி ஒரு மனுஷன் நின்னுட்டானா அவர் அடிச்ச அடியில் அவன் சுருண்டு போய் அந்த பக்கம் போய் விழுந்தான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், ராஜாவா வாழ்ந்தார். நான் அப்படி வாழணும். இந்த அசீரியர்களை குறித்து, எகிப்தியரை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் மற்றவர்களுக்கு கெடி உண்டாக்கினவர்கள். தேவர் டெரர் டு அதர் பீப்புள். அவர்கள் பார்க்கும்போது மற்றவர்கள் நடுங்கினார்கள் என்று வசனம் சொல்லுது. நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா இந்த சுபாவம் யாருடைய சுபாவம்? மற்றவர்களை நடுங்க வைக்கிற சுபாவம், மற்றவங்களை பயப்படுத்துகிற சுபாவம். நிறைய நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துவதற்கு இல்லை, ஆனா தெய்வங்கள் என்று அவங்க சொல்லுகிற அநேகர் அவங்களை பார்க்கும்போது என்ன உண்டாகும், நடுக்கம் உண்டாகும். அவங்களை பார்க்கும்போது பயம் உண்டாகும். அதோடைய சுபாவம் அது. அப்ப பிசாசுடைய ஒரு சுபாவம் என்ன, ஜனங்க தன்னை பார்த்து என்ன செய்யணும், நடுங்கணும். ஆனா ஆண்டுடைய சுபாவம் அப்படியே ஆப்போசிட். தான் ஜனங்க தன்னை என்ன செய்யணும், நேசிக்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம். ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் நேசிக்கிறவர், ஆண்டவர் அன்பு காட்டுகிறவர். அவரை பார்க்கிறவர்கள் எல்லாம் அவங்க பார்க்கும்போது அன்பான முகம், அன்பான ஒரு தேவன். உங்கள் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்று சொல்லணும். அப்ப அந்த ஆண்டவரை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் சுபாவம் என்னவா இருக்கும், அன்பாதான் இருக்கும். இன்னைக்கு நான் டெரரா இருக்கிறேன்னா, எல்லாரோட அன்பா நடந்து கொள்ளுகிறேனா, அல்லது கோபத்துக்கும் சண்டைக்கும் எரிச்சலுக்கும் டெரருக்கும் நான் காரணம் இருக்கிறேன்னா, என் பெயரை கேட்கும் போது நடுங்குகிறார்களா, அல்லது என் பெயர் அன்பை கொண்டு வருகிறதா? வாட் ரெஸ்பான்ஸ் இட் கிவ்ஸ். என்ன யோசிக்கும் போது, என்ன நினைக்கும் போது அவங்க ரொம்ப கோபக்காரங்க, ரொம்ப டெரருங்க. அவங்களோட யாருங்க பேசுறது, அவங்களோட யாருங்க போய் உட்காருறது என்று சொல்றாங்களா, அல்லது என்னை குறித்து அன்புள்ளவன் என்று சொல்லுகிறாங்களா? மத்தேயு புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அந்த பிசாசு பிடிச்ச மனுஷரை குறித்து மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 9ஆம் அதிகாரமா எங்கும் வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் அவங்களை குறித்து சொல்லும்போது, கெதரேனுடைய நாட்டில் அந்த 2 பிசாசு பிடிச்ச மனுஷர்கள் இருந்தாங்க, லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷங்க. அவங்களை குறித்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஒரு குறிப்பு பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். சங்கிலினால் அவங்க கட்ட முடியாது, அவங்க வஸ்திரம் இல்லாதவர்களா இருந்தாங்க, கல்லறைகளிலே கூக்குரல் இட்டு கொண்டிருந்தாங்க, தங்களையே காயப்படுத்தி கொண்டிருந்தாங்க, 6000 பிசாசு பிடிச்சவர்களா இருந்தாங்க. அவங்களே ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் என்று வாசிக்கிறோம். அப்ப அவங்களை குறித்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. மத்தேயு 8:28 வாசிப்போம். அவர் அக்கறையிலே கெர்கெசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடிச்சிருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்து. பயங்கர கொடியரா இருந்ததுனால ஒருவன் அந்த வழி நடக்குமா, அவங்களை கண்ட பயம். அப்ப இது யாருடைய சுபாவம்? பிசாசுடைய ஒரு சுபாவம். இன்னைக்கு நமக்கு ஒருவேளை ஹீரோயிசமா தெரியலாம். என்னை பார்த்து எல்லாரும் நடுங்குவாங்கங்க, என் பேரை கேட்டா நடுங்குவாங்க, என்னெல்லாம் சொல்லுவாங்க. அது ஹீரோயிசமா உலகத்துல தெரியலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பேற்பட்ட முடிவு என்னவா இருக்கும், பாதாளத்தில் அவங்க என்ன செய்வாங்க, கிடக்கப்படுவாங்கன்னு வாசிப்போம். நம்ம எடுக்க கூட வேண்டாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துலங்க அந்த மிருகத்தை குறித்து வாசிப்போம். மிருகத்துடைய நம்பர் தான் என்னன்னு வாசிப்போம். அந்த இடத்துல கடைசி அதிகாரத்துல 666 என்று சொல்லி வெளிப்படுத்தல் 13 கடைசியில வாசிப்போம். நீங்க அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த மிருகத்தை கண்டு எல்லாரும் நடுங்குறாங்களா, பயப்படுறாங்களா? பயந்துதான் அந்த முத்திரை வாங்கி கொள்வாங்களா. வாங்கலன்னா கொண்டு போட்டுருவேன், வாங்கலன்னா உனக்கு ரேஷன் இல்லை, வாங்கினாலும் உனக்கு சாப்பாடு இல்லை, நீ வியாபாரம் பண்ணக்கூடாது. பயமுறுத்தி ஜனங்களை தம் பக்கமா அந்தி கிறிஸ்து இழுத்துக் கொள்வான். அப்ப அந்த ஆவி ஆறுது, அது பிசாசுடைய ஆவி. அந்த ஆவி ஆறுது, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ எனக்குள்ள மற்றவர்களை பயமுறுத்தணும், மற்றவங்களை நான் டெரரா இருக்கணும், அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கும் அதுதான் இருக்கு. இப்போ இந்த நிறைய கார்ட்டூனுக்குள்ள போகும்போது பயமுறுத்துக்கிற மாதிரி ஜனங்களை பார்க்கிறோம். அதை பார்க்குற பிள்ளைங்க பார்த்து எத்தனையோ சின்ன பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு காரணம் அதுதான். சிந்தையெல்லாம் அந்த டிவியே பார்க்க வைக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள், ஊழியர்களை கூட பிள்ளைங்களை அதே பார்க்க வைக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்கன்னா கார்ட்டூன் தாங்க. சினிமால எங்க பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, கார்ட்டூன் பார்ப்பாங்க. ஊழியக்காரங்க குடும்பங்கள் அந்த எத்தனை மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது கொடூரமா நடக்கிறது, ரொம்ப சிம்பிளா அடிக்கிறது, புதைக்கிறது, அழிக்கிறது. அதே பார்த்து பிள்ளைங்களுக்கு அந்த உணர்வு தான் வர ஆரம்பிக்குது. நடுக்க குறத்தக்கதாக மாறி விடுகிறாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், அன்புள்ளவர்கள் என்ற அடையாளமா நம்மளுது, அல்லது நான் நடுங்குகிறவன், என்ன பார்த்து மற்றவங்க நடுங்குற மாதிரி என் லைஃப் இருக்கிறதா, பயமுறுத்துகிறவனா நான் இருக்கிறேன்னா, என் சாட்சி என்ன?
கர்த்தருடைய சாட்சி அன்பு. அப்ப அவருடைய பிள்ளைன்னு சொல்லுகிறேன் நான். என் வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, சமுதாயத்துல, சபையில அன்புள்ளவன் என்று பெயர் பெறுகிறேனா அல்லது கொடுமையானவனுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, ரொம்ப கோபக்காரங்க? ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஆனா ஆண்டரை போல ஸ்ட்ரிக்ட் உள்ளவர் யாரும் இல்லையே, ஆனா அவரை போல அன்புள்ளவர் இல்லையே. ஆண்டரை, நான் உங்க சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. மற்றவங்களை எனக்கு கீழே கொண்டு வரணும் என்பதற்காக நடுங்க வைக்கிறவன இருக்க விடாதீங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் பாதாளத்தில் கிடந்தார்கள், மற்றவர்களுக்கு கெடி உண்டாக்கினவர்கள் பாதாளத்தில் கிடந்தாங்க. ரெண்டாவது. மூணாவதாக எசேக்கியேல் 32 அதிகாரம் 24, 25, 30 இந்த வசனத்தெல்லாம் இந்த குறையாண்டத்துல நம்ம பார்ப்போம். 24 மட்டும் வாசிப்போம். எசேக்கியேல் 32, 24. அங்கே ஏலாமும் அவனுடைய பிரேத குழியை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார்கள். ஜீவனுடைய தேசத்திலே கெடி உண்டாக்கினவர்கள் குழியில் இறங்கினவர்களோடே கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். They bear their shame. அவர்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். மூன்றாவது கூட்டத்தை யாரு? அவமானத்தை சுமக்கிறவர்கள். அவமானப்படுகிறார்களா, வெட்கப்படுகிறார்களா? ஒன்று கர்த்தர் அவர்களை பார்த்து அவமானப்படுகிறார், ஒன்று இல்லை அவர்களே தங்க வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறாங்க. அந்த வாழ்க்கையை எண்ணி பார்க்கும்போது என்னவா இருக்கு? அவமானமா இருக்கு. ஐயோ, இப்படி போய் நான் பேசியிருக்கிறேன், நான் இப்படி போய் நடந்திருக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவமானப்படுகிற மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்குமானா, அந்த இறுதியில கர்த்தர் முன்னால போய் நிற்க போறோம். கர்த்தர் முன்னால போய் நிற்கும் போது என் வாழ்க்கையை நினைச்சு அவமானப்படுகிற மாதிரி இருக்குமானா, அல்லது ஆண்டவர் என்னை பார்த்து அவமானப்படுகிற உன்னை என் பிள்ளைன்னு சொல்லி என் சொல்ல எனக்கு வெட்கமா இருக்கிறது, அப்படி கர்த்தர் சொல்லத்தக்கதான் என் வாழ்க்கை இருக்குமா? இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கலாம், உலகம் என்ன புகழலாம், அசீரிய ராஜாக்களை போல, எகிப்து ராஜாக்களை போல பவர்ஃபுல்லா இருக்கலாம், படிக்கலாம், சம்பாதிக்கலாம், வசதிகள் இருக்கலாம். ஆனா இறுதியில போய் நிற்கும் போது அவமானப்பட போறோமா? 1 யோவான் 2 அதிகாரம் 28வது வசனத்துல வாசிப்போம். அவருக்கு முன்னால வருகையில நம்ம நிக்கணும். அப்ப நிற்கும் போது வெட்கப்பட்டு போகாதவர்களா இருக்கணுமா? 1 யோவான் 2 அதிகாரம் 28வது வசனம், 327வது பக்கம், புதிய ஏற்பாடுல 327வது பக்கம். 1 யோவான் 2 அதிகாரம் 28வது வசனம். 1 John chapter 2:28 வாசிப்போமா? இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அர்த்தம் என்ன? நான் கர்த்தருடைய பிள்ளை, ஊழியன், விசுவாசிக்கிறேன், ஆனா நிலைச்சிராத ஒரு வாழ்க்கை வாழ்வேன். நான் ஏதோ ஒரு நேரம் மட்டும் கர்த்தருக்காக வாழுகிறேன். ஜெபத்துக்கு வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைங்க கூட இருக்கும்போது, சூழ்நிலைகள் ஏதோ வித்தியாசமா வரும்போது அப்ப மட்டும் ஏசப்பான்னு வாழ்றேன், ஆனா நிலைச்சிருக்க மாட்டேங்கிறேன். அவருக்குள்ள நிலைச்சிராத ஒரு கொடியா நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இறுதியில அவருக்கு முன்னால போய் இன்னைக்கு வெட்கப்படுவேன் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். மார்க் 8 அதிகாரம் 38வது வசனத்துல, மார்க் 8 அதிகாரம் 38 வசனத்துல ஆண்டவர் வெட்கப்படுவாராம். எப்ப வெட்கப்படுவாரு? அங்க ஒரு சூழ்நிலையை கர்த்தர் சொல்லுகிறாரு பாருங்க. மார்க் 8 அதிகாரம் 38வது வசனம் வாசிப்போம். ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார். வெட்கத்தை சுமப்பார்கள். தங்க வெட்கத்தை சுமப்பாங்க, ஆண்டுடைய வெட்கத்தை சுமப்பாங்க. யாரை குறித்து வெட்கப்படுவாரா? இன்றைக்கு ஏதோ ஒரு வசதிக்கு பயந்து, ஏதோ ஒரு இழப்புக்கு பயந்து, அவமானத்துக்கு பயந்து என்னை தள்ளி வச்சிருவாங்க, என்னை ஏத்துக்க மாட்டாங்க, என்னை தனிமைப்படுத்திடுவாங்க, ஏதோன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல நான் வெட்கப்படுவேனானா, நாள் ஒன்று வரும் நான் வெட்கப்படுகிற கூட்டத்துல நான் என்ன செய்வேன் இருப்பேன். ஆண்டவர் நம்மை குறித்து வெட்கப்படுவாரா? கர்த்தரை குறித்து சொல்ல இன்னைக்கு தைரியம் கொள்ளுகிறோமா? அல்லது கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல இன்னைக்கு வெட்கப்படுகிறோமா? சின்ன அவமானத்துக்கு இன்னைக்கு பயந்து நான் அறிக்கை செய்ய வெட்கப்படுவேனானா, நாள் ஒன்று வரும் பெரிய அவமானம் வந்துடும். அந்த பாதாளத்தில் கிடக்கிறவர்கள் தங்கள் அவமானத்தை சுமந்தார்கள். ஐயோ, இப்படி வாழ்ந்தோமே, இப்படி பாவம் செஞ்சோமே சரி அவங்க பயந்தாங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் வெட்கப்படுகிற மாதிரி அவங்க வாழ்த்துக்கு இருந்துச்சா? இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். ரோமர் 6 அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 6 அதிகாரம் 21வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 21. அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களோட அவர் பேசிக்கொண்டு வர்றாரு. அவங்க பழைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. ரோமர் 6 அதிகாரம் 21வது வசனம்.
வாசிப்போம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்போ வெட்கப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாங்களா? ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க, கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க, ஆகையால் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. ஆனா அப்படியே வாழ்ந்து கொண்டு மனம் திரும்பாமையே இருப்போமானா ஆண்டவர் சொல்றாரு, உங்க முடிவு என்னவா இருக்கும்? பாதாளமா இருக்கும். 3 காரியங்கள் நமக்கு முன்னால் இன்னைக்கு வைக்கப்படுகிறது. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று வாசிக்கிறோம். 2வது, அங்க ஜீவனுள்ளோர் தேசம். ஜீவனோட தேசம் வாசிக்கிறோம்னா உயிரோடு இருக்கவங்க. அப்போ உயிரோடு இருக்கிறவங்க அவங்கள பார்த்து என்ன செய்யறாங்க? பயப்படுற மாதிரி வாழ்க்கை வாழுகிறாங்க, டெரரா வாழ்க்கை வாழுகிறாங்க, மற்றவங்களுக்கு அன்பு காட்டாம மற்றவங்க பயமுறுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 2வது, 3வதாக அவமானப்படுகிற மாதிரி ஒரு வாழ்க்கை. தங்களுக்கும் அவமான வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர்களை பார்த்து அவமான மாதிரி வாழ்க்கைக்கு எப்படி இருக்கு? நான் தேவனுடையவனான இருக்கிறேன்னா, அன்புள்ளவனா இன்னைக்கு காணப்படுகிறேனா, அவமானப்படத்தக்கதா வாழ்க்கை இல்லாம ஆண்டவருக்கு தைரியமா அறிக்கை செய்கிறேனா, அவமானமான காரியங்களை விட்டு அந்தரங்கமான அவலட்சணமான அந்தரங்கமான காரியங்களை நான் வெறுக்கிறவனா இன்னைக்கு இருக்கிறேனா, அல்லது அதில் இன்னைக்கு ஈடுபடுகிறவனா இருக்கேனா? ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய முடிவு இந்த எகிப்தை போல இருக்கக்கூடாதுன்னா, நம்ம முடிவு இந்த ஏலாமின் ராஜாக்களை போல இருக்கக்கூடாதுன்னா, நம்முடைய முடிவு இந்த கோகை மாகோகை போல இருக்கக்கூடாதுன்னா, இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. இந்த 3 காரியத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. கற்பணிப்பாண்டு கிருபை கொடுப்பாரு. மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பரம தகப்பனே ஏசப்பா, எங்களை நித்திய அழிவுகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக நீங்க பரலோகத்திலிருந்து விட்டு இந்த பூமிக்கு மனுஷனா வந்து ரத்த சிந்தி மறிச்சு ரட்சிப்பை உண்டாக்கினீங்க சுவாமி. ஆனா ரட்சிக்கப்பட்டதின் அடையாளமா இந்த 3 காரியங்கள் எங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க விருத்த சேதனம் இல்லாதவர்களா நாங்க இருக்கக்கூடாது, நாங்க உம்முடையவர்களா இருக்கணும். எங்களை பார்க்கும்போது நீங்க சந்தோஷப்படணும் ஏசப்பா. அப்பா, நாங்க மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்குகிறவர்களா இல்லாம அன்பை கொட்டுகிறவர்களா, அன்பை காட்டுகிறவர்களா, அன்பின் வாழ்க்கையை வாழுகிறவர்களா, போகிற இடங்களில் வருகிற இடங்களெல்லாம் அன்பை காண்பிக்கிறவர்களா எங்க வாழ்க்கை இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க எங்களை பார்த்து வெட்கப்படுற மாதிரி வாழ்க்கை வாழாம எங்களை பார்த்து சந்தோஷப்படுகிற மாதிரி இவன் என்னுடையவன் என்று நீங்க பெருமையாய் சொல்லத்தக்கதாக எங்க வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. ஒரு நாளுக்கு முன்னால வந்து நிற்க போகிறோம், தலை குனிஞ்சு நிற்க விடக்கூடாதுப்பா. ஐயோ, வாய்ப்புகள் எல்லாம் இழந்துட்டேனே, வாய்ப்பு கிடைக்கும் போது அறிக்கை செய்யாம போயிட்டேனே, உமக்காக வாழாம போயிட்டேனே என்று வேதனைப்படுகிற நாட்கள் இல்லாம அந்த நாட்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சந்திக்க கடைசி நாட்கள் வருமே. அன்று இந்த நேபாள ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நொடி பொழுதுல வாரிப்பட்டாங்களே, அவங்க யோசிக்கல அடுத்த நிமிஷம் நாங்க வாரிக்கொள்ளப்படுவோம் என்று. எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருமானா மகிழ்ச்சியோட எங்க ஆத்துமாவை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கத்தக்கதா எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.